குட் ஈவினிங். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்குற டாபிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன். டாபிக் நேம் இஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன். நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் டிசைன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். டிசைனுங்கிறது வடிவமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை வடிவமைக்கிறதுக்கு பேர் தான் டிசைன். நீங்கள் ஒரு பென் டிசைன் பண்ணுறீங்க, ஒரு ஷர்ட் டிசைன் பண்ணுறீங்க, நீங்கள் உருவாக்குறீங்க, வடிவமைக்கிறீங்க. ஒரு ஷர்ட் இருக்குன்னா அந்த ஷர்ட் என்ன ஷேப்பில் இருக்க போகுது, என்ன கலரில் இருக்க போகுது, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணி அதை நீங்கள் க்ரியேட் பண்ணுறது ஒரு டிசைன். அதுக்கான ஒரு பிளான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஒரு பென் உங்களை டிசைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அந்த பெனில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுது, அந்த பென் இங்க் பென்னா இல்லை பால் பாயிண்ட் பென்னா, அதுக்கு என்ன கலர் வரப்போகுது, என்னென்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை நீங்கள் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு டயக்ராமாவோ ஒரு ஸ்கெட்சாவோ ப்ரெசென்ட் பண்ணுறது ஒரு டிசைன். ஓகே, அந்த பெண்ணை நீங்கள் உருவாக்குறதுக்கு பேருமே ஒரு டிசைன் தான், ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு பிளான், அதுதான் வடிவமைக்கிறது. அதுக்கு பேர் தான் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல் கிளாஸில் நம்ம டிசைன் என்னென்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். எலமெண்ட்ஸுங்கிறது டிசைன்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, ஒரு டிசைனை உருவாக்கணுன்னா நமக்கு எதெல்லாம் தேவை அப்படிங்கிறது தான் எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன். இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் தான் நம்ம டிசைன்லேயே ரொம்ப ஃபண்டமெண்டலான விஷயம், அதாவது ரொம்ப பேசிக்கான விஷயம். இந்த எலமெண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு டிசைனையோ இல்லை ஒரு டயக்ராமையோ ஒரு கம்போசிஷனையோ ஒரு ஆர்ட் ஒர்க்கையோ நீங்கள் உருவாக்க முடியாது. ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் தான் எல்லாத்துக்குமே பேசிக்காக இருக்க ஒரு விஷயம். முதல்ல நம்ம எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் அப்படின்னா என்னதுன்ட்டு தெளிவாக பார்க்கலாம். இது எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் சிம்பிள் டேர்ம்ஸ், த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் தட் மேக் அப் த ஹோல் ஆர்ட். ஒரு டிசைன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு ஸ்கெட்சிங் நீங்கள் வரைகிறீங்கன்னா அதில் என்னென்னலாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு டிசைன் வரைய சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், டிசைன் அ பென்சில் ஃபார் அ 3 year old. ஒரு 3 வயசு குழந்தை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பென்சில் டிசைன் பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்குது. அப்போ அந்த டிசைனில் நீங்கள் பென்சில் வரைகிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? லைன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, கலர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, பிளெண்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அதில் டெக்ஸ்சர்ஸ் வேணால் டெக்ஸ்சர்ஸ் கொடுக்கலாம். இது எல்லாமே எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைனில் வரும். இல்லை டிசைன் அ ட்ரெஸ் ஃபார் அ 15 year old. ஒரு 15 years old இருக்க ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணுறீங்க நீங்கள். அப்போ அந்த ட்ரெஸ் வரைகிறப்போ நீங்கள் என்ன எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க? கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஷேப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி எதெல்லாம் ஒரு டிசைன் வரைகிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைனில் வரும். நான் டூல்ஸ்ன்னு சொல்கிறப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணுற மெட்டீரியல் கிடையாது. பென், பென்சில், எரேசர் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் டயக்ராமுக்கு லைன்ஸ் போடுவோம், டாட் போடுவோம், நம்ம ஷேடிங் கொடுப்போம் இல்லையா, அது எல்லாமே எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தீஸ் ஆர் ஆஃபன் டிஸ்கிரைப்ட் ஆஸ் மெத்தட்ஸ் ஆர் காம்போனன்ட்ஸ் இன் விஷுவல் ஆர்ட்ஸ். அப்படின்னா நம்ம ஒரு விஷுவல் ஆர்ட்னு சொல்கிறது நம்ம விஷுவலி ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு ஸ்கெட்சிங் இல்லை ஒரு டயக்ராம், ஒரு ஆர்ட் ஒர்க். அந்த விஷுவல் ஆர்ட்டில் இதை மெத்தட்ஸ் இல்லைனா காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மெத்தட்ஸ்னால் செயல்முறை. அந்த செயல்முறை எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டிசைன் உருவாக்கத்துக்கான செயல்முறை, அது எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் காம்போனன்ட்ஸ். காம்போனன்ட்ஸ்ன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளில் என்ன விஷயம் இருக்கோ அதெல்லாம் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிசைன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒரு ஸ்கெட்சிங்கில் என்னென்னா நீங்கள் விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை லைட் அண்ட் ஷேடோ எஃபெக்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களா, அது எல்லாமே காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளில் இருக்க விஷயங்கள், ஒரு டிசைனில் இருக்க என்னெல்லாம் விஷயம் இருக்குது அதெல்லாம் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ட் எலிமெண்ட்ஸ் கேன் அப்ளை டு ஆல்மோஸ்ட் ஆல் டைப் ஆஃப் ஆர்ட் ஒர்க்ஸ். அதாவது எல்லா டிசைனுக்குமே இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைனை நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். நம்ம ப்ராடக்ட் டிசைனாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல், இன்டீரியர் டிசைன், கிராஃபிக் டிசைன், அனிமேஷன், இது எதுவாக இருந்தாலுமே எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரியே எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் தான் ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டெப்பு. எந்த டிசைன் நீங்கள் வரைகிறதுனாலுமே ஒரு டாட் இல்லாமல் ஒரு புள்ளி இல்லாமல் நீங்கள் வரைய முடியாது, ஒரு லைன் போடாமல் நீங்கள் வரைய முடியாது.
ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைனுங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். அது பெயிண்டிங்காக இருக்கட்டும், ட்ராயிங்காக இருக்கட்டும், இல்லை கிராஃபிக் டிசைன், இல்லை எந்த ஃபார்ம் ஆஃப் டிசைனாக இருந்தாலுமே, கம்யூனிகேஷன் டிசைனாக இருந்தாலுமே எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம். They act as guidelines or tools to not only compose an artwork but also analyze it. நம்ம எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் வந்து ஒரு கைட்லைன்ஸ், அதாவது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரி. நம்ம ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கணும், சில கைட்லைன்ஸ்லாம் இருக்கணும், இந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்ற கைட்லைன்ஸ்லாம் இருக்கணும்னா அது வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி இருக்குது. அதுவுமே நம்ம பண்ணிருக்க டிசைன் வந்து கரெக்டாக தான் இருக்கா இல்லை தப்பாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம வந்து கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்க்குறதுக்குமே அனலைஸ் பண்ணுறதுக்குமே வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன்னா நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம். அது வந்து எல்லா டிசைன் ஒர்க்குக்கும் பேசிக்கான ஒரு என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த விஷயம் தான் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைனில் பார்த்தோன்னா ப்ரைமரியாக 7 டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. மொத்தம் 7 எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் வந்து இருக்குது. சரியா? முதல்ல பார்த்தோன்னா லைனுங்கிறது என்னது? ஒரு கோடு. அப்புறம் ஷேப்புங்கிறது ஒரு வட்டம், சதுரம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். லைன்லேருந்து கிடைக்கிறது தான் நமக்கு ஷேப்பு. ஒரு 3 லைன் இல்லை 4 லைன் சேர்ந்து நமக்கு உருவாக்குறது தான் வந்து ஒரு ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைன்லேருந்து நமக்கு கிடைக்கிறது ஷேப்லேருந்து நமக்கு கிடைக்கிறது ஃபார்முங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா 3 டைமென்ஷனல். இப்போ வந்து லைன்ஸ் பார்த்தோன்னா 1 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைமென்ஷன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா சைட்ஸ். நம்ம வந்து எத்தனை சைடு இருக்குது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குன்னு பார்த்தோன்னா அதான் டைமென்ஷன். எத்தனை திசை வந்து அதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைனுக்கு பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷன். ஏன்னா ஒரு லைனில் வந்து இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு, இது டாப், இது பாட்டம்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு லைன்னா அது ஒரே ஒரு லைன் தான். ஸோ அந்த லைன் வந்து 1 டைமென்ஷன். ஷேப்புன்னு பார்த்தோன்னா நமக்கு ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, இல்லை டாப்பு, பாட்டம் அப்படின்ட்டு 2 விஷயம் வந்து சொல்ல முடியும் நம்மளால். ஒரு ஷேப் வந்து 2D அப்படின்னு இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு லென்த் இருக்கும், ஒரு பிரெத் இருக்கும் இல்லையா. நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா ரெக்டாங்கிளில் ஒரு லென்த் காட்டுவோம் அண்ட் ஒரு பிரெத் காட்டுவோம். ஸோ அந்த ஒரு ஷேப் வந்து பார்த்தோன்னா 2D அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 3D. அதாவது ஃபார்ம்ஸ்க்கு ஆழம் வந்து இருக்கும். நம்ம ஷேப்புன்ட்டு பார்க்குறப்போ அதுக்கு ஆழம் இருக்காது, டெப்த்து வந்து இருக்காது. ஆனால் ஃபார்ம்னு பார்க்குறப்போ அந்த ஃபார்முக்கு ஒரு டெப்த் இருக்கும். இப்போ பார்த்தோன்னா சர்க்கிளுங்கிறது நமக்கு ஒரு ஷேப்பு. இப்போ ஷேப்புக்கும் ஃபார்முக்கும் நம்ம வித்தியாசம் பார்க்கணுன்னா, இப்போ நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சேன்னா இது வந்து ஒரு ஷேப்பு. இதே சர்க்கிளில் நான் ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டெப்த்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு ஃபார்மாக மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சர்க்கிள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஃபார்ம். நம்ம ஷேப்புக்கும் ஃபார்முக்கும் வித்தியாசம் பார்க்கலாம். இது வந்து நம்ம ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தோன்னா சர்க்கிள், நமக்கு தெரியும் ஒரு வட்டம் சொல்லுவோம் இல்லையா, சர்க்கிள். ஸோ 2D. இந்த சர்க்கிளில் பார்த்தோன்னா நமக்கு ஆழமே இருக்காது, டெப்த்து வந்து இருக்காது. ஆனால் ஸ்பியரில் பார்த்தோன்னா நமக்கு டெப்த்து தெரியும், ஆழம் வந்து தெரியும். நமக்கு ஒரு பால் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பாலுக்கு வந்து ஒரு ஆழம் இருக்கும். நம்ம வரைகிறப்போ வந்து ஒரு இலூஷன் க்ரியேட் பண்ணுறோம். நம்ம வந்து இலூஷன்னா இல்லாத ஒரு விஷயத்த இருக்க மாதிரி க்ரியேட் பண்ணுறது. இப்போ இந்த சர்க்கிளில் நான் அந்த ஓவல் ஷேப்பும் நடுவில் கர்வ்ஸும் கொடுத்த உடனே அது வந்து ஒரு பால் மாதிரி மாறிடுச்சு. பார்க்குறப்போ நமக்கு சர்க்கிளாக தெரியாமல் ஒரு டெப்த் இருக்க ஒரு பால் மாதிரி தெரியுது இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஷேப்புக்கும் ஃபார்முக்கும் வந்து இதுதான் வித்தியாசம். ஷேப்புங்கிறது 2D, 2 டைமென்ஷன். அதே ஃபார்முங்கிறது வந்து 3D, 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
டைமென்ஷன்னா ஒன்றும் இல்லை, டைமென்ஷன்றது சைட்ஸு, எத்தனை சைடு இருக்குது, எத்தனை டைரக்ஷன் திசைங்க வந்து எத்தனை இருக்குது அப்படின்றது தான் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷேப்க்கும் ஃபார்முக்கும் வித்தியாசம் பார்த்தோன்னா ஆழம் தான். வேறு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா நம்ம ஸ்கொயர் எடுக்கலாம். ஸ்கொயர்லாம் தெரியும் இல்லையா, சதுரங்கம் தெரியும் இல்லையா. ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம். இது வந்து பார்த்தோன்னா 2D, நமக்கு 2 டைமென்ஷன் தான் வந்து இருக்குது. இதே ஸ்கொயரை நம்ம டெப்த்து வச்சு வரைகிறோம் அப்படின்னா அப்போ அது ஒரு க்யூபாக மாறும். இப்போ பார்த்தோன்னா இப்போ இந்த ஸ்கொயருக்கு ஒரு லென்த்து ஒரு பிரெத்து வந்து இருக்குதுன்னு வச்சுப்போம். 2 பக்கம் வந்து இருக்குது. இந்த க்யூபுக்கு பார்த்தோன்னா ஒரு லென்த்து ஒரு பிரெத்து அண்ட் இந்த ப்ளூ லைன், இந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூவில் ஹைலைட் பண்ணுற லைன்லாம் டெப்த்து அப்படின்னு சொல்லுவோம். டெப்த்துன்னா ஒன்றும் இல்லை, டெப்த்துன்னா ஆழம் அப்படின்னு அர்த்தம். நாங்கள் கொடுத்துருக்க அந்த லைன்ஸ், இந்த ப்ளூவில் கொடுக்குற லைன்ஸ் எல்லாமே டெப்த்துக்கான லைன்ஸ். ஸோ இதான் 2Dக்கும் 3Dக்கும் உள்ள வித்தியாசம். 2Dங்கிறது 2 டைமென்ஷன், ஒரு லென்த் அண்ட் பிரெத் மட்டும் சொல்ல முடியும். 3Dங்கிறது 3 டைமென்ஷன், நம்ம லென்த் பிரெத்து டெப்த்து வந்து சொல்லலாம். நம்ம இல்லை லென்த் பிரெத் ஹைட்டுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா ஸ்பேஸ். ஸ்பேஸுங்கிறது இடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸ்பேஸ்னால் இடம். இந்த ஸ்பேஸ் வந்து எப்படி எலமெண்ட் நம்ம ட்ராயிங்கில் வந்து ஃபார்ம் ஆகுது, எப்படி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டெக்ஸ்சர். டெக்ஸ்சர்ன்றது ஒரு சர்ஃபேஸ் குவாலிட்டி. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தோன்னா அந்த ஆப்ஜெக்டை நம்ம தொட்டு பார்க்குறப்போவோ இல்லை வந்து நம்ம விஷுவலாக பார்க்குறப்போவோ ஒரு சர்ஃபேஸ் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. இது வந்து ரஃப்பாக இருக்குது, இது ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தொட்டு உணர்வோம், இல்லைனா பார்த்து உணர்வோம் இல்லையா. அதான் வந்து டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேல்யூ. வேல்யூங்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட இல்லை ஒரு கலரோட டார்க்கஸ்ட் அண்ட் லைட்டஸ்ட் குவாலிட்டி. ஒரு கலர் இருக்குன்னா அந்த கலருக்கான லைட்டான அது எப்படி இருக்கும், டார்க்கான எப்படி இருக்கும் அப்படிங்கிற வித்தியாசம் தான் வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கலர். கலர்னா என்னன்னு தெரியும் நமக்கு, வண்ணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அந்த ஒரு கலருக்கும் ஒரு இமோஷன், ஒரு மீனிங் இருக்கும். கலர்ஸ் ஏன் கொடுக்குறாங்கன்ற ஒரு விஷயமே ஆர்ட் ஒர்க்கில் இல்லை டிசைனில் வந்து இருக்குது. ஸோ நம்ம இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் வந்து 7 இருக்குது. இந்த 7 எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட்டை நம்ம டீட்டெயிலாக வந்து கீழே பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்பர் 1 பார்த்திங்கன்னா லைன். லைன் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரைமரியான எலிமெண்ட் ஆஃப் ஆர்ட். அதாவது எந்த ட்ராயிங் நம்ம எடுத்தாலுமே ஒரு லைன் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். ஒரு லைன் இல்லாமல் நம்ம ஒரு டிசைன் வந்து பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு கர்வ் வரையலாம், இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இல்லை ஹாரிசான்டல் லைன், இல்லை வந்து நம்ம ஒரு லூப்ஸ் வரைகிறது. நம்ம டிஃப்ரெண்ட்டாக லைன்ஸ் வந்து ஒரு ட்ராயிங்க்கும் இல்லை ஒரு டிசைனுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஒரு லைனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இல்லாமல் நீங்கள் வரைய முடியாது. கோடு போட்டால் தான் வரைய முடியும். ஒரு கோடு தான் வந்து ஒரு எலிமெண்ட்லேயே ரொம்ப பேசிக்கான விஷயம். இதில் பார்த்தோன்னா எல்லா டைப் ஆஃப் ஆர்ட் ஒர்க்ஸ், எல்லா டைப் ஆஃப் டிசைனுக்கும் லைன் வந்து அப்ளிகபிள். அதாவது எல்லாத்துலேயுமே லைன் வந்து தேவைப்படும். லைனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நமக்கு தெரியும். லாங்கு, ஷார்ட்டு, வெர்டிக்கல், ஹாரிசான்டல், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் வந்து இருக்குது. இப்போ பார்த்தோன்னா லைன்ஸில் இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஹாரிசான்டல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாரிசான்டல் லைன்னா நமக்கு லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு இல்லை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து போயிட்டுருக்க லைன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு அப்படின்னு வச்சுட்டோம்னா லெஃப்ட் டு ரைட் இல்லைனா ரைட் டு லெஃப்ட் வந்து ப்ரொசீடர் லைன்ஸ் தான் ஹாரிசான்டல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தோன்னா வெர்டிக்கல் லைன்றது டாப் டு பாட்டம். இது பாட்டம், இது டாப்னு பார்த்தோன்னா மேலே கீழே அப்படின்னு பார்த்தோம்னா டாப்லேருந்து பாட்டம் இல்லை பாட்டம் டு டாப் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்க லைன் வந்து வெர்டிக்கல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அண்ட் இது பார்த்தோன்னா டயக்னல் லைன். தேர்ட் இருக்கிறது டயக்னல் லைன். டயக்னல் லைன்றது ஸ்லாண்டிங் லைன், சாய்வாக இருக்க லைன் தான் வந்து டயக்னல் லைன். எப்பவுமே சாஞ்சு க்ராஸாக இருக்க லைனை வந்து டயக்னல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது நமக்கு தெரியும் கர்வ். கர்வ்ன்றது என்னன்னு பார்த்தோன்னா பெண்டாக இருக்க லைன், அதாவது வளைஞ்சு இருக்க ஒரு லைன் தான் வந்து கர்வ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ லைன்ஸில் பேசிக்காக பார்த்தோன்னா ஹாரிசான்டல், வெர்டிக்கல், டயக்னல், கர்வ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேசிக் டைப்ஸ் ஆஃப் லைன். இது இல்லாமல் வந்து நமக்கு ஜிக்ஸாக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜிக்ஸாக் லைன்ஸுன்றது இப்படி போகிறது. நம்ம மவுண்டைன் ரேஞ்சில் பார்ப்போம், இல்லைன்னா வந்து வேலிலாம் வரைகிறோன்னா அதுக்கு பண்ணுவோம் இல்லையா, இது வந்து ஜிக்ஸாக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜிக்ஸாக் லைன்ஸ். அண்ட் மற்றது பேசிக் பார்த்தோம்னா லூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்பைரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு லைனுக்குள்ளே ஒன்று வந்து உள்ளே போயிட்டு வர்றது. இது லூப்ஸ்ன்னு சொல்லலாம். இது நம்ம வேவி லைன்ஸ்ன்னு சொல்லலாம். வேவ்ஸ் மாதிரி, கடல் அலைகள் மாதிரி இருக்கு இல்லையா, அது வரையறதுக்கு நம்ம ஈஸியாக பண்ணணும்னா நம்ம வேவ்ஸ் மாதிரி கொடுப்போம்ல, அது வந்து வேவி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதெல்லாம் பேசிக் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ். இது இல்லாமல் திக் அண்ட் தின் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திக் அண்ட் தின் லைன்ஸ்னால், திக்னா நமக்கு கொஞ்சம் தடியாக இருக்க லைன்ஸ், தடிமனாக இருக்க லைன்ஸ் வந்து திக் லைன். நமக்கு ஒல்லியாக இருக்க லைன் வந்து தின் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த லைன்ஸுன்றதே நமக்கு ஒரு டாப்பிக்காக வரும். அப்போ நம்ம இன்னும் டீட்டெயிலாக கூட லைன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ பேசிக்காக இருக்க டைப்ஸ் அதெல்லாம் பார்த்தோன்னா ஹாரிசான்டல், வெர்டிக்கல், டயக்னல், கர்வ் இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக இருக்க லைன். இது இல்லாமல் திக் அண்ட் தின் லைன்ஸ் அண்ட் லாங் அண்ட் ஷார்ட் லைன்ஸ்னும் சொல்லலாம். லாங் அண்ட் ஷார்ட்னா, லாங்னா நீளமாக இருக்கிறது, ஷார்ட்னா சின்னதாக இருக்குது இல்லையா. இப்போ ரெண்டு லைனில் பார்த்தோன்னா மேலே இருக்கிறது வந்து லாங் லைன் பெருசாக இருக்கிறது, கீழே இருக்கிறது வந்து ஷார்ட் லைன் சின்னதாக இருக்கிறது ஷார்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து லைன்ஸில் பேசிக்காக இருக்க டைப்ஸ். லைன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு டயக்ராமில் இல்லை ஒரு டிசைன்லன்னு பார்த்தோன்னா, நமக்கு ஒரு கோடு தான் வரைய முடியும் அப்படின்னு பார்த்தோம். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் லைன்ஸ் நமக்கு எதுக்கு உபயோகப்படுதுன்னா, ஃபோக்கல் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு, ஒரு ஃபோக்கஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு லைன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ஆர்ட் ஒர்க் பார்த்தோன்னா இது லாஸ்ட் சப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ட் ஒர்க் பேர், இந்த பெயிண்டிங் பேர் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் சப்பர். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயிண்டிங், லியோனார்டோ டா வின்சியோட ஒரு ஃபேமஸான பெயிண்டிங். லியோனார்டோ டா வின்சி வந்து ஒரு பெரிய ஃபேமஸான ஆர்டிஸ்ட். அவரோட பெயிண்டிங் தான் வந்து லாஸ்ட் சப்பர். இந்த லாஸ்ட் சப்பரில் பார்த்தோன்னா லைன்ஸ் யூஸ் பண்ணி ஃபோக்கஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த சென்டரில் இருக்க ஃபிகர் வந்து பார்த்தோன்னா ஜீசஸோட ஃபிகர். இந்த சென்டரில் இருக்க இந்த ஃபிகர் வந்து ஜீசஸோட ஃபிகர். இது ஜீசஸோட ஃபிகருக்கு ஃபோக்கஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக லைன்ஸை வந்து இந்த பெயிண்டிங்கில் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபோக்கல் பாயிண்ட்டாக. ஆனால் நம்ம டைரெக்டாக பார்த்தோன்னா இங்கே லைன் இருக்குது, லைன் வச்சு எதுவுமே வரையிலையே அப்படின்னு பார்த்தா நம்ம யோசிக்கிறதுக்கு கூடும். ஆனால் லைன்ஸ் எங்கெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள், ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட். இப்போ சென்டர் ஃபிகர் ஜீசஸோட ஃபிகர்னு சொன்னோம் இல்லையா, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து லைன்ஸ் எப்படி போகுது பாருங்கள். இந்த சைடில் வந்து ப்ரௌன் கலராக கர்டைன் மாதிரி இல்லை ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு இல்லையா, அதோட டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாண்டிங் லைனாக சென்டர் ஃபிகரை நோக்கி வருது. அதே மாதிரி சீலிங்கில் பாருங்கள், சீலிங் மேலே ரூஃபில் வந்து பார்த்தோன்னா இந்த லைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சீலிங்கோட அவுட்லைன் ஃப்ரேம் பார்த்தோன்னா அங்கேயும் வந்து ஒரு ஃபோக்கஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக லைன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் சீலிங்கில் பாருங்கள் மறுபடியும் வந்து நிறைய செக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த லைன் எல்லாமே பாருங்கள் எல்லாம் சென்டர் பாயிண்ட் நோக்கி வரும். இந்த லைன் எல்லாமே பார்த்தோன்னா சென்டர் பாயிண்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தான் வந்து இங்கே ஃபோக்கஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதை பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு பார்வை, ஒரு மனுஷனோட பார்வை எப்படி இருக்கோ, எப்படி இதை பார்க்குறோமோ அதான் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெர்ஸ்பெக்டிவில் லைன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபோக்கஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் ஜீசஸோட ஃபிகருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு எல்லா லைன்ஸையும் வந்து கொண்டு வந்து ட்ராவல் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா இந்த லைன்ஸ் எல்லாமே நமக்கு சென்டர் நோக்கி போகுதுன்னு நம்ம பார்க்குறோம்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து லைன்ஸ் நமக்கு ஃபோக்கஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ லைனுன்றது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு கோடு. லைன் எதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு ஆர்ட் ஒர்க்கில் வரைகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு லைன் இல்லாமல் வரைய முடியாது. அண்ட் ஒரு ஃபோக்கஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஃபோக்கல் பாயிண்ட்டாக லைன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த எலிமெண்ட் பார்த்தோன்னா அடுத்த எலிமெண்ட் இஸ் ஷேப். ஷேப்புங்கிறது நமக்கு ஒரு ஃப்ளாட் என்க்ளோஸ்ட் ஏரியா தட் ஆர் 2 டைமென்ஷனல். லென்த்தும் ஹைட்டும் வந்து இருக்கும். ஷேப்புங்கிறது நமக்கு ஒரு ஃப்ளாட் ஏரியா, அதாவது 2D 2 டைமென்ஷன்ஸ் மட்டும்தான் ஷேப்புக்கு இருக்கும். ஷேப்புக்கு வந்து ஆழம் வந்து இருக்காது. இப்போ ஷேப்ஸ் பார்த்தோன்னா நமக்கு பேசிக்காக என்னென்ன ஷேப்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரியும். ஸ்கொயரு, சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், இதெல்லாம் வந்து பேசிக்காக நமக்கு இருக்க ஷேப்ஸ். இப்போ இந்த ஷேப்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா நமக்கு 2 டைமென்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஸ்கொயர் ஒரு லென்த் இருக்குது, ஒரு ஹைட் வந்து இருக்குது. சர்க்கிள் எடுத்துக்கிட்டோன்னா சர்க்கிளில் வந்து நம்ம டயாமீட்டர் சொல்லுவோம் இல்லையா, டயாமீட்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம சென்டர் பாயிண்ட்லேருந்து பாதி எடுத்தோன்னா அதை ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஃபுல்லாக நம்ம வந்து மெஷர் பண்ணோன்னா அந்த ஃபுல் லென்த் வந்து டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அண்ட் ட்ரையாங்கிளில் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளில் வந்து இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது 2 பக்கம் ஈக்குவலாக இருக்கும். ஒன்று வந்து ஷார்ட்டாக இருக்குது, ஒரு டைப் ஆஃப் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள்லேயும் பார்த்தோன்னா நமக்கு எல்லா சைட்ஸுமே வந்து லென்த்தை வந்து நம்ம டிசைட் பண்ணலாம் ஒரு ட்ரையாங்கிளுக்கு. லென்த் அண்ட் இது வந்து நமக்கு ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் என்ன ஹைட்டில் இருக்குன்றத ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஷேப்ஸ்லேயே பார்த்தோன்னா நமக்கு 2 டைப்ஸ் வந்து இருக்குது. ஒன்று ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ், இன்னொன்று ஆர்கானிக் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷேப்ஸில் முதல்ல நமக்கு ஜியாமெட்ரிக் ஷேப் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கானிக். ஜியாமெட்ரிக் ஷேப்னால் எந்தெந்த ஷேப்புக்கெலாம் வந்து நமக்கு டிஃபைன்டாக ஒரு ஆங்கிள், ஒரு லென்த்து, ஒரு பிரெத்து, இது வந்து இந்த ஷேப் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கோ அதெல்லாம் ஜியாமெட்ரிக் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ் வந்து மெயினாக ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மட்டும் வச்சு வரையக்கூடிய ஷேப்பாக இருக்கும். இப்போ ஜியாமெட்ரிக் ஷேப்புக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோன்னா ஸ்கொயர் வந்து எல்லா பக்கமும் ஈக்குவலாக தான் இருக்கணும், ஸ்கொயர் வந்து 90 டிகிரிஸில் தான் இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஜியாமெட்ரிக் ஷேப். ஒரு ரெக்டாங்கிளாக இருந்ததுன்னா ரெக்டாங்கிளில் வந்து 4 சைடு இருக்கும், ஆப்போசிட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும், மேலேயும் கீழே டாப் பாட்டம் ஈக்குவலாக இருக்கும், இல்லை லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். அது வந்து ஒரு ஜியாமெட்ரிக் ஷேப். நம்ம ட்ரையாங்கிள் எடுத்துட்டோன்னா ட்ரையாங்கிளில் பார்க்கும்போது 3 சைடு இருந்ததுன்னா ஒரு ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிளில் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ஸ்கேலன், ஐசோசல்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து இருக்குது. நம்ம ஷேப்ஸ்ன்ற டாபிக் பார்க்குறப்போ நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எந்தெந்த ஷேப்ஸ்க்கெலாம் டிஃபைன்டாக ஒரு கண்டிஷன் இருக்கோ, இந்த ஷேப் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கோ, அது எல்லாமே நம்மளோட ஜியாமெட்ரிக் ஷேப்பில் வந்துடும். அடுத்து பார்த்தோன்னா ஆர்கானிக் ஆர் ஃப்ரீ ஃபார்ம். ஆர்கானிக் ஷேப் ஆர் ஃப்ரீ ஃபார்ம் ஷேப் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஷேப்லாம் நமக்கு நேச்சர்லேருந்து கிடைக்குதோ, இயற்கையிலேருந்து நமக்கு கிடைக்கிற ஷேப் எல்லாமே ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்கானிக்னா ஒன்றும் இல்லை, இயற்கையிலேருந்து நமக்கு கிடைக்கிறது ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்கானிக் ஷேப்ஸ்ன்னு பார்த்தோன்னா எந்த ஷேப்ஸ் தான் நம்ம இயற்கையிலேருந்து நம்மளால் எடுக்க முடியுதோ, நமக்கு கிடைக்குதோ அதெல்லாம் வந்து ஆர்கானிக் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கானிக் ஷேப்புக்கு உதாரணம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா இந்த மாதிரி லீஃபு, க்ளவுடு, பிளான்ட் பாட், இதெல்லாம் ஆர்கானிக் ஷேப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷேப்லாம் பார்த்தோன்னா ஃப்ரீ ஃபார்ம். இதுக்கெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த லீஃப்னால் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கிடையாது. லீஃப் வந்து நம்ம எப்படி வேணால் வரையலாம் இல்லையா, நம்ம இப்படி வரையலாம், வேறு எந்த மாதிரி வேணுமோ நம்ம லீஃப் வந்து வரைஞ்சிக்கலாம். ஒரு லீஃப் வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லை.
ஒரு லீஃப் வந்து எந்த ஷேப்பில் வேணால் நம்ம வரைய முடியும் இல்லையா? அதே மாதிரி ஒரு க்ளவுடு, ஒரு மேகம் வந்து நீ இப்படி தான் வரையணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கிடையாது. நீங்கள் மேகத்துக்கு வந்து எப்படி வேணால் நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு போகலாம் இல்லையா? இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்கானிக் ஷேப்புக்குள்ளே வரும். ஒரு பிளான்ட் பாட்டோ இல்லை ஒரு வாட்டர் ட்ராப்பு, ஒரு தண்ணியோட ட்ராப் நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா அது எது வேணாலுமே வந்து ஆர்கானிக் ஷேப்பாக வந்து வரலாம். இல்லை ஒரு ட்ரீயோட ஷேப், ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்துக்கு வந்து பேசிக்காக நீங்கள் வரைகிறப்போ ஒரு ட்ரீ ஸ்டம் கொடுத்துட்டு அங்கேருந்து நீங்கள் ஒரு ட்ரீயோட ஷேப் வந்து கொண்டு வரீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு ஆர்கானிக் ஷேப்பில் தான் வரும். ஓகேவா? நீங்கள் சும்மா ரஃப்பாக வந்து உங்கள் ட்ரீ ஒன்று வரைகிறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு ஆர்கானிக் ஷேப்புக்குள்ளே தான் வரும். ஸோ ஆர்கானிக் ஷேப்புங்கிறது நேச்சர்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஷேப். இந்த ஷேப்ஸுக்கு ஒரு டிஃபைன் கண்டிஷனே கிடையாது. இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் கண்டிஷனே கிடையாது. நம்ம ஆர்கானிக் ஷேப் எப்படி வேணால் இருக்கலாம். நீங்கள் சும்மா வந்து கிறுக்கிறப்போ நீங்கள் வந்து கிறுக்குவீங்க இல்லையா? அதுவுமே வந்து ஒரு ஆர்கானிக் ஷேப்பாக தான் இருக்கும். எப்பெல்லாம் ஒரு க்ளோஸ்டான ஒரு ஏரியாவை நீங்கள் வரைகிறீங்களோ அது வந்து ஒரு ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நான் ஒரு லைனுன்னு இது வந்து வரைஞ்சிருக்கிறது ஒரு லைன். இப்படி வேவியாக போட்டிருக்குன்னா இது வந்து ஒரு லைன். இப்படி இருக்குன்றது ஒரு லைன். இது வந்து ஒரு ஆர்கானிக் ஷேப் கிடையாது, ஒரு லைனுன்னு சொல்லலாம். எப்போ வந்து இந்த லைனை நான் க்ளோஸ் பண்ணுறனோ, பாருங்கள் நம்ம லைன் போட்டு எப்போ இந்த மாதிரி லைன் க்ளோஸ் ஆகிடுதோ அப்போ இது ஒரு ஷேப் ஆயிடும், ஒரு ஆர்கானிக் ஷேப்பு அப்படின்னு ஆகுது. ஓகே, ஸோ ஆர்கானிக் ஷேப்ஸ் தான் நமக்கு நேச்சர்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஷேப்ஸ் தான் ஆர்கானிக் ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு நெக்ஸ்ட் இருக்க எலிமெண்ட் ஆஃப் ஆர்ட் பார்த்தோன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைனில் ஃபார்ம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஷேப்லேருந்து நமக்கு கிடைக்கிறது தான் ஃபார்ம். ஒரு ஃபார்ம் வந்து 3 டைமென்ஷன்ஸாக இருக்கும். அதாவது லென்த்து, ஹைட்டு, பிரெத்து. ஒரு ஃபார்ம்ன்றது ஒரு 3 டைமென்ஷனல் ஃபிகர். ஒரு 2D இல்லாமல் ஒரு 3Dயாக இருக்கிறது தான் ஃபார்ம்னு சொல்லுவோம். பேசிக் ஃபார்ம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா கியூப், சிலிண்டர், கோன், பிரமிட், பிரிசம், இது எல்லாமே வந்து பேசிக் ஃபார்ம்ஸாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கியூப். கியூப் ஒரு ஃபார்ம். நமக்கு ஜாமெட்ரிக்கலாக இருக்க ஃபார்ம்ஸ் இதெல்லாம். ஃபார்ம்னால் நமக்கு என்னென்னு பார்க்குறோம். ஃபார்முங்கிறது எப்போல்லாம் டெப்த்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருதோ அப்போ அதை ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். டெப்த்துனா வந்து ஆழம். எப்போ நம்ம வரைகிற ஒரு 2D ஃபிகருக்கு ஆழம், டெப்த் வந்து நம்ம கொடுக்குறோமோ அப்போ வந்து அதை 3D ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தோன்னா இந்த க்யூப்பில் இந்த ப்ளூவாக இருக்கு இல்லையா, இந்த லைன்ஸ்லாம் வந்து நமக்கு டெப்த்து, ஆழமாக இருக்குது அப்படின்றத குறிக்குது. இப்போ சிலிண்டர் பார்த்தோன்னா சிலிண்டரில் வந்து நம்ம கர்வ்ஸ் மூலயமா டெப்த்து வந்து கொடுக்குறோம். கர்வியாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா, கர்வ்ஸ் மூலமாக டெப்த்து கொடுக்குறோம். அதே மாதிரி தான் கோன்லேயும் பார்த்தோம்னா கீழே வந்து நம்ம ஒரு ஓவல் ஷேப் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் மாதிரி வரைகிறோம். ஸோ அந்த கர்வ் கீழே ஓவல் ஷேப் கொடுக்குறப்போவே அங்கே வந்து ஒரு கர்வ் வந்தது, ஒரு டெப்த் வந்து வருது. பிரமிட் பார்த்தீங்கன்னா பிரமிடுங்கிறது ஒரு 3D ஃபார்ம். நீங்கள் இந்த பிரமிடுங்கிற ஷேப் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் நம்ம ஈஜிப்ட்லலாம் பிரமிட்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபேரோஸ்க்கு வந்து ஈஜிப்டில் வாழ்ந்த ராஜா ராணிகளுக்கெலாம் வந்து பிரமிட் அவங்க இறந்த பிறகு பிரமிட்குள்ளே போயிட்டு அவங்களோட டூமில் வந்து டெட் பாடிஸ்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் பிரமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரமிடுங்கிறது நமக்கு ஒரு பேசிக் ஃபார்மாகவே இருக்குது. ஸோ பிரமிடில் பார்த்தோன்னா நமக்கு டெப்த்துமே கிடைக்குது. இப்போ பாருங்கள், இந்த சைடில் போகிற ப்ளூ லைன், இந்த சைடில் போகிற ப்ளூ லைன்னா நமக்கு டெப்த்தை வந்து குறிக்குது. ப்ரிசம்னா என்னன்னு பார்த்தோன்னா எப்போ நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஒரே ஷேப் ரிப்பீட் ஆகி அந்த 2 ஷேப்பும் கனெக்ட் ஆகுதோ அப்போ ப்ரிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்து இருக்குது. இதே ட்ரையாங்கிள் பார்த்தோன்னா பேக் சைடுமே நமக்கு இருக்கும். நமக்கு விசிபிளாக வந்து டயக்ராமில் தெரியாட்டியுமே பேக் சைடுமே நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்து இருக்குது. இந்த 2 ட்ரையாங்கிளையுமே கனெக்ட் பண்ணால் நமக்கு ப்ரிசம் வந்து கிடைக்கும்.
ப்ரிசம்க்கு நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னு பார்த்தோம்னா நம்ம டென்ட் வந்து சொல்லலாம். நம்ம டென்ட்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, நம்ம கேம்ப்லாம் போனால் அங்கே டென்ட்லாம் இருக்கும்ல, அண்ட் டென்ட்லாம் வந்து பார்த்தோம்னா ப்ரிசமுக்கு ஒரு எக்ஸாம்பிள், 3D ஃபார்முக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இல்லை வீடு வரைகிறீங்க நீங்கள், பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு வீடு வரைய சொன்னால் நீங்கள் வரைவீங்கள்ல, நீங்கள் மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி கொடுப்பீங்க. பேசிக்காக வந்து ஒரு சின்ன பசங்க வந்து வீடு வரைகிறோன்னா இப்படி வரைவாங்க இல்லையா. இப்போ மேலே இருக்க இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ரிசமோட ஷேப்பாக வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ப்ரிசம்ங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒரே ஷேப் இருந்து அதை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி லைன்ஸ் கொடுத்தோன்னா அது ஒரு ப்ரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ரையாங்கிள் பேஸ் ப்ரிசமில் வந்து நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இதே வந்து நம்ம ஒரு கியூபாய்ட் வரைஞ்சோன்னா அதையுமே வந்து ஒரு ப்ரிசமாக சொல்லலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் 2 ஸ்கொயர் வந்து வரைகிறேன். 2 ஸ்கொயர் வரைஞ்சிட்டு அதை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இதுவுமே வந்து ஒரு ப்ரிசம் தான். ஏன்னா வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரே ஷேப் இருக்குது, அந்த எட்ஜஸை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம், கார்னர் லைன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறோன்னா அதுவுமே வந்து ஒரு ப்ரிசம் தான். ஸோ 3D ஃபார்ம்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா, எப்போ வந்து ஒரு 2D ஷேப்புக்கு நம்ம டெப்த்து ஆழம் கொடுக்குறோமோ அப்போ வந்து 3D ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்மில் பேசிக்காக என்ன இருக்கும்னு பார்த்தோன்னா ஸ்பெரிக்கல்னால் வந்து நம்ம ஸ்பியரை தான் சொல்கிறோம். ஸ்பியர், கியூப், பிரமிட், கோன், சிலிண்டர் அண்ட் மோர், இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஜியாமெட்ரிக்கலாக இல்லாமல் ஆர்கானிக்கலாக பார்த்தோம்னா நிறைய ஃபார்ம்ஸ் வந்து இருக்கிறோம். இப்போ பார்த்தோன்னா ஒரு க்ரௌனோட ஷேப், இந்த க்ரௌன்லேயும் பாருங்கள் டெப்த்து வந்து நமக்கு இருக்கும். நம்ம கர்வ் மூலயமா வந்து ஒரு டெப்த் வந்து பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து நமக்கு ஒரு ஃபார்ம் 3D ஃபார்ம் வந்து கிடைக்குது. இங்கே பார்த்தோன்னா ஒரு ஹேட் இருக்கு இல்லையா, ஒரு ஹேட்டில் பார்த்தோன்னா இங்கேயுமே வந்து கர்வ் மூலயமா நம்ம ஒரு டெப்த்து காட்டுறோம், அங்கேயும் வந்து ஒரு ஃபார்ம் வந்து கிடைக்குது, நமக்கு 3D ஃபார்ம் இருக்குது. இப்போ ஒரு போல் மாதிரி பார்த்தோம், ஒரு கிண்ணம் மாதிரி பார்த்தோன்னா அங்கேயுமே வந்து we can see depth. நம்ம எங்கெல்லாம் வந்து கர்வியாக ஒரு பாடி, ஒரு இலூஷன் மாதிரி நமக்கு தெரியுதோ அந்த இலூஷன்லாம் வந்து டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். அது 3D ஃபார்ம்ஸ்க்கு வந்து டெப்த் வந்து இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்பேஸ்னால் வந்து இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ் எதுக்கு நமக்கு வந்து ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஆர்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு இலூஷன் ஆஃப் டெப்த் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இலூஷன்ற டேர்முக்கு மீனிங் பார்த்திங்கன்னா ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை இருக்க மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறது தான் இலூஷன். இலூஷன்றது ஒரு விஷயம் இருக்காது, ஆனால் நம்ம பார்க்குறப்போ அது இருக்க மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறது. யார் பார்க்குறாங்களோ நம்ம ஆர்ட் ஒர்க் டிசைனை பார்க்குற வியூவர்ஸை வந்து நம்ம ஒரு இல்லாத ஒரு விஷயத்த இருக்க மாதிரி காட்டுறது தான் வந்து இலூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இலூஷன்றதுக்கு இதான் மீனிங். ஒரு டெப்த்து, ஒரு ஆழம் இருக்க மாதிரி நம்ம காட்டுறோம். ஒரு 2D பேப்பரில் நீங்கள் வரைகிறீங்க, பேப்பரில் நீங்கள் வரைகிறப்போ ஆழம் காட்டுறீங்க நீங்கள், ஆனால் வந்து பேப்பர் தொட்டு பார்த்தா அது ஆழமாக இருக்காது இல்லையா. தொட்டு பார்க்குறப்போ வெறும் பேப்பர் தான் தெரியும், ஆனால் பேப்பருக்குள்ளே நீங்கள் வரைகிற டிசைனில் நீங்கள் ஆழம் வந்து காட்டுறீங்க. அதுதான் இலூஷன் ஆஃப் டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் நமக்கு ஒரு ரோடில் வந்து 2 சைடுமே வந்து ட்ரீஸ் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தோம், இதை அப்சர்வ் பண்ணி பார்த்தோன்னா ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடு, ரோடோட பேக் சைடில் வந்து ட்ரீஸ் சின்னதாக தெரியுது, ஃப்ரண்ட்டில் வந்து கிட்ட இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ நீளமாக ஒரு ரோடு போகுது, அந்த ரோடில் வந்து 2 பக்கமே வந்து மரங்கள் இருக்க மாதிரி இந்த டயக்ராம் இருக்குது. ஆனால் அது வரைகிறப்போ நம்ம ஒரே ஒரு பேப்பரில் ஸ்ட்ரெயிட்டாக வரைவோம். இந்த ஆழம் வந்து நம்மளால் தொட்டு ஃபீல் பண்ண முடியாது. பார்க்குறப்போ நம்ம இது ஆழமாக இருக்குது, ஒரு நீட்டாக எண்டு வரைக்கும் போகிற ஒரு ரோடு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் இல்லையா. அதுதான் வந்து இலூஷன் ஆஃப் டெப்த்து. இல்லாத ஒரு விஷயத்த நம்ம இருக்க மாதிரி காட்டுறோம். அதாவது இங்கே ஆழமாக இருக்குன்றத தொட்டு பார்த்தா தெரியாது, ஆனால் பார்க்குறப்போ நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அதுதான் இலூஷன் ஆஃப் டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த இலூஷன் ஆஃப் டெப்த்தை ஸ்பேஸ் வச்சு இப்படி க்ரியேட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்க எல்லா மரமுமே பாருங்கள் ஒரே டைப் ஆஃப் ட்ரீ தான், ஒரே மாதிரியான மரம் தான். ஆனால் ஃப்ரண்ட்டில் இருக்க மரம், இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க நம்பர் 1 இது வந்து பெருசாக இருக்குது. போக போக பார்த்தீங்கன்னா நம்பர் 2, நம்பர் 3 போக போக பார்த்தீங்கன்னா சின்னதாகிட்டே போகுது. ஒரே ட்ரீ தான், ஆனால் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பெருசாகவும் போக போக வந்து அதோட அளவு வந்து நம்ம சின்னதாக்கிட்டு போகிறோம். அப்படி வரைகிறப்போ அங்கே ஒரு ஆழம் வந்து நம்ம இருக்க மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். அதுதான் இலூஷன் ஆஃப் டெப்த். அதான் ஸ்பேஸ் எலிமெண்ட்.
ஸ்பேஸுங்கிறது இடம். இந்த ஃபஸ்ட் இருக்க ட்ரீக்கும் செகண்ட் இருக்க ட்ரீக்கும் ஸ்பேஸு, அதாவது இடம் வந்து வேரியேஷன் இருக்கு இல்லையா, இடம் வந்து மாறுது. இங்கே ஃபஸ்ட்டில் இருக்க ட்ரீ பார்த்தோம்னா இந்த பாயிண்டில் நம்ம வரைஞ்சிருக்கோம். செகண்டில் இருக்க ட்ரீ பாருங்கள், செகண்டில் இருக்க ட்ரீ வந்து வரைகிறப்போ தள்ளி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி தேர்ட் ட்ரீ ஃபோர்த் ட்ரீ இப்படி போகிறப்போ ஸ்பேஸ், அதாவது இது இடம் வந்து இடம்ல வேரியேஷன் வந்து காட்டுறோம், நம்ம மாற்றி மாற்றி வரைகிறோம், அதுதான் ஸ்பேஸ் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நம்ம ஸ்பேஸில் பார்த்தோம்னா இன்னும் 2 முக்கியமான டேர்ம்ஸ் வந்து இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் ஸ்பேஸ் அண்ட் நெகட்டிவ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்பேஸ். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வரைகிறோம், ஒரு பொருள் வரைகிறோன்னா எந்த பொருள் நம்ம மெயினாக வரைகிறோமோ அதுதான் அதோட பாசிட்டிவ் ஸ்பேஸ். இப்போ இந்த ட்ரீ இருக்கு இல்லையா, இந்த ட்ரீயோட டயக்ராமில் பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்க இந்த ட்ரீ தான் வந்து பாசிட்டிவ் ஸ்பேஸ். நம்மளோட சப்ஜெக்ட், அதாவது எந்த விஷயத்தை நம்ம வரைகிறோமோ அதுதான் பாசிட்டிவ். ஓகேவா, நம்மளோட சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தை நம்ம வரைகிறோமோ அதுதான் பாசிட்டிவ் ஸ்பேஸ். சுற்றி இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே நெகட்டிவ் ஸ்பேஸ். இந்த ட்ரீயை சுற்றி இருக்க பேக்ரவுண்ட், அது அந்த ஒயிட் ஸ்பேஸ், அதுதான் வந்து நெகட்டிவ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஆப்ஜெக்ட் நம்ம வரைகிறோமோ அது நம்மளோட பாசிட்டிவ். அதை சுற்றி நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இருக்க பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து நெகட்டிவ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் இதான் வந்து வித்தியாசம். நெகட்டிவ் ஸ்பேஸ்னால் நம்ம பேக்ரவுண்டுன்னு கூட சொல்லலாம், பேக்ரவுண்ட். ஸோ பாசிட்டிவ் ஸ்பேஸுங்கிறது நம்ம வரையக்கூடிய மெயினான விஷயம், நெகட்டிவ்ங்கிறது அதை சுற்றி இருக்க பேக்ரவுண்ட். ஸ்பேஸுங்கிறது என்னென்னு பார்க்குறோம், ஒரு இலூஷன் ஆஃப் டெப்த்து, அதாவது இல்லாத ஒரு ஆழத்தை இருக்க மாதிரி காட்டுறது தான் வந்து இலூஷன் ஆஃப் டெப்த்து. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து ஸ்பேஸ். அடுத்து நம்ம பார்க்குற எலிமெண்ட் டெக்ஸ்சர். டெக்ஸ்சர்ன்ற வார்த்தைக்கு என்னன்னு பார்த்தோம்னா மீனிங் சர்ஃபேஸ் குவாலிட்டி. சர்ஃபேஸ் குவாலிட்டின்றது தான் டெக்ஸ்சருக்கான மீனிங். சர்ஃபேஸ் அப்படின்னா ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருளோட மேற்புறத்தன்மை, மேலே இருக்கு இல்லையா, அந்த மேலே இருக்க அந்த மேற்புறம் தான் வந்து சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பென்சில் பாக்ஸ் வச்சுருப்பீங்க, அதை இரேசர் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு இரேசர், ஒரு ரப்பரை வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அந்த ரப்பரை நீங்கள் சர்ஃபேஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும். அந்த ரப்பரோட ஒரு பக்கம் இருக்கு இல்லையா, அதான் வந்து சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேல்புறம் ஒன்று இருக்கும், பாட்டம் ஒன்று இருக்கும், சைட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு சைடோட அந்த சர்ஃபேஸ், அந்த மேல்புறம் தான் வந்து சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேறு எதனா ஆப்ஜெக்ட் எடுத்துக்கணுன்னா நீங்கள் ஒரு பென்சில் பாக்ஸோ இல்லை உங்கள் பெஞ்ச்லாம் இருக்கும்ல, எந்த ஆப்ஜெக்ட்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் பெஞ்சு, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, நீங்கள் காட்டியிருக்க வாட்ச், எந்த ஆப்ஜெக்ட் வேணால் எடுத்துக்கலாம். இல்லை நீங்களே கூட உங்களை உதாரணமாக எடுத்துக்கலாம். நம்ம ஸ்கின்னு இருக்கு இல்லையா, நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு சர்ஃபேஸ் வந்து இருக்குது, அதாவது மேல்புறம் வந்து இருக்குது. நம்ம எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அதோட மேல்புறம் தான் வந்து சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சர்ஃபேஸ் என் தன்மையாக இருக்குது அப்படிங்கிறது தான் டெக்ஸ்சர். சர்ஃபேஸோட தன்மை, அதாவது மேல்புற தன்மை, அதுதான் வந்து சர்ஃபேஸ் குவாலிட்டி. அந்த சர்ஃபேஸ் குவாலிட்டி தான் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரப்பர் சொன்னேன் இல்லையா, அந்த இரேசருக்கு பார்த்தோன்னா ஹார்டான ஒரு ரஃப்பான குவாலிட்டி வந்து இருக்கும், அது வந்து ஒரு ரஃப்பான டெக்ஸ்சர். இதே வந்து நீங்கள் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஒரு காட்டன் ஷர்ட் போட்டிருக்கீங்க, இல்லை காட்டன் சுடிதாரோ ஃப்ராக்கோ போட்டிருக்கீங்கன்னா அதை தொட்டு பார்க்குறப்போ சாஃப்டாக இருக்கும், அது வந்து ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சர். உங்கள் பெஞ்ச் வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹார்ட் டெக்ஸ்சராக இருக்கும். பேப்பரும் ஒரு ஹார்ட் டெக்ஸ்சர். உங்கள் நோட் புக் கவர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லலாம். வேறு நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அதோட மேல்புற தன்மை எப்படி இருக்கோ அதை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் வந்து இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, லெதர் வந்து ஒரு ரஃப்பான விஷயம், அது வந்து ஒரு ரஃப் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ராக்ஸ், ஒரு ஸ்டோன் இருக்குது, ஒரு ராக் வால் மாதிரி இருக்குது, சுவர் மாதிரி இருக்குது, ராக்ஸ் இருக்குது, ஒரு சுவர் மாதிரி இருக்குது, அது வந்து ஒரு ரஃப்பான ஒரு ஹார்ட் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் இருக்குது, இதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் ஹார்ட் டெக்ஸ்சர்,
ஒரு சொரசொரப்பு இருக்க மாதிரி ஸ்க்ராப்பி டெக்ஸ்டர் வந்து சொல்லலாம். ஹார்ட் அண்ட் ரஃப், ப்ரிக்லி டெக்ஸ்டர் மாதிரி நிறைய டெக்ஸ்டர் வந்து சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டரில் வந்து ரஃப்னா வந்து ரொம்ப சொரசொரப்பாக இருக்கிறது. பம்பி டெக்ஸ்டர்னா மேடு பள்ளமாக இருக்கிறது. இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போகிறப்போ நிறைய கல் இருக்க ஒரு ரோட்டில் போனோம்னா அந்த ரோடோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, பம்பியாக இருக்குது, அதாவது மேடு பள்ளமாக இருக்குது தான் பம்பி. ஸ்லிக் டெக்ஸ்டர்னா, ஸ்லிக்னா வந்து ரொம்ப வழவழப்பாக ஸ்மூத்தாக இருக்கிறது, அதான் வந்து ஸ்லிக் டெக்ஸ்டர். ரொம்ப ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கிறது ஸ்லிக் டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்க்ராட்சி டெக்ஸ்டர்னா, ஸ்க்ராட்சி அப்படின்னா வந்து சொரசொரப்பாக நமக்கு வந்து தொட்டாலே வந்து ரொம்ப சொரசொரப்பாக இருக்கிறது தான் வந்து ஸ்க்ராட்சி டெக்ஸ்டர். உதாரணத்துக்கு நம்ம வால்லாம் எடுத்துக்கலாம், சுவர்லாம் எடுத்துக்கலாம். சுவரில் பார்த்தோம்னா சில பெயிண்ட்லாம் தொடுறப்போ சொரசொரப்பாக இருக்கும், அது வந்து ஸ்க்ராட்சி டெக்ஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்மூத்துங்கிறது நமக்கு தெரியும், ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக. நம்ம ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, மொபைல் ஃபோன் எடுத்தோம்னா மொபைல் ஃபோனில் அந்த கேஸ்லாம் இருக்கும் இல்லையா, மேலே இருக்க டெம்பர் கிளாஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம வேறு எதனாச்சும் மிரர் தொட்டு பார்க்குறோம், இல்லை ஒரு ஸ்டீல் ஐட்டமோ இல்லை ஒரு சில்வர் ஐட்டமோ தொட்டு பார்க்குறோன்னா அது வந்து ஸ்மூத்தாக இருக்கும் இல்லையா, அது வந்து ஸ்மூத் டெக்ஸ்டர். அடுத்து பார்த்தோம்னா சில்கி டெக்ஸ்டர்ன்றது நம்ம ட்ரெஸ்ஸுக்கெலாம் சொல்லலாம். சில்கி ட்ரெஸ்ஸஸ், ரொம்ப வழவழப்பாக சாஃப்டாக இருக்க ட்ரெஸ்லாம் வந்து சில்கி ட்ரெஸ்ஸு. சில்க்குனா வந்து நமக்கு இந்த சில்க் ஷர்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சில்க் சட்டை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தோன்னா சில்கி, அதாவது பார்க்குறப்போ ஷைனிங்காக இருக்கும், தொட்டு பார்க்குறப்போ ரொம்ப வந்து வழவழப்பாக இருக்க மாதிரி நமக்கு சில்கியாக ஃபீல் ஆகும், அது வந்து சில்கி டெக்ஸ்டர். சாஃப்ட்டுங்கிறது ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தொடுறப்போ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உதாரணத்துக்கு வந்து காட்டன் சொல்லலாம், காட்டன் வந்து ஒரு சில்கி டெக்ஸ்டர். நம்ம ஸ்கின்னு கூட சாஃப்ட் டெக்ஸ்டர்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ பேபி ஸ்கின், குழந்தையோட வந்து கண்ணெல்லாம் பார்த்தோன்னா சாஃப்டாக இருக்கும்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஒரு சாஃப்ட் டெக்ஸ்டர், சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வேறு பார்க்கணுன்னா க்ளவுட்ஸ் வரைகிறோம், க்ளவுட்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி காட்டன் மாதிரி வரைவோம்ல, க்ளவுட்லாம் நம்ம மேகம்லாம் வரைகிறப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி வரைவோம், அது வந்து ஒரு சாஃப்ட் டெக்ஸ்டர். அது இல்லாமல் ப்ரிக்லி டெக்ஸ்டர்னால் முள்ளாக இருக்கிறது வந்து ப்ரிக்லி டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ரோஜா இருக்குன்னா ரோஜா செடியோட அந்த தான்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ப்ரிக்லி டெக்ஸ்டர். நம்ம வெல்க்ரோலாம் பார்த்துருப்போம்ல, வெல்க்ரோ ஷர்ட்லாம் இருக்குமே, நமக்கு வந்து ஒட்டிட்டு அப்புறமா வந்து எடுக்கிற மாதிரி வெல்க்ரோ இருக்கும், நம்ம கேப்பில் வந்து வெல்க்ரோ இருக்கும், அதெல்லாம் வந்து ப்ரிக்லி டெக்ஸ்டர். முள்ளாக இருக்கிறது வந்து ப்ரிக்லி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்டர் வந்து இருக்குது. இது மட்டும்தான் கிடையாது, நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்லைமி டெக்ஸ்டர், ஸ்லைம் மாதிரி இருக்கும் இல்லையா, தொட்டை வந்து பிச்சுன்னு இருக்கிறது ஸ்லைமி டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய டெக்ஸ்டர்ஸை நீங்களே டிஸ்கவர் பண்ணலாம். நீங்கள் உங்கள் சுற்றி இருக்க ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி உங்கள் டெக்ஸ்டர்ஸை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ டெக்ஸ்டர்னால் என்னென்னு பார்க்குறோம். டெக்ஸ்டர்ன்றது சர்ஃபேஸ் குவாலிட்டி. சர்ஃபேஸ் குவாலிட்டி தான் ஒன்றும் இல்லை, மேல்புற தன்மை தான் வந்து சர்ஃபேஸ் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேல்புற தன்மை தான் வந்து நமக்கு பார்க்குறப்போ எப்படி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறதோ இல்லை தொட்டு ஃபீல் பண்ணுறதோ நம்மளால் டெக்ஸ்டர் அப்படின்ற வார்த்தையினால சொல்ல முடியும். அடுத்து இருக்க எலிமெண்ட் பார்த்தோம்னா கலர். கலர்னால் என்ன மீனிங் நமக்கு தெரியும். கலர்ன்றது வண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலர் வந்து எப்படி க்ரியேட் ஆகுது, ஃபஸ்ட்டு நமக்கு கலர் வந்து எப்படி பார்க்க முடியுது, எப்படி இந்த கலர் உருவாதுன்னு பார்த்திங்கன்னா லைட்னால, நமக்கு லைட் மூலயமா கிடைக்கிறது தான் கலர். நமக்கு லைட் வருது இல்லையா, ஒளி இருக்குது இல்லையா, ஒளியிலேருந்து நமக்கு கிடைக்கிறது தான் வந்து கலர். எப்போ வந்து நமக்கு சன்லைட்டோ இல்லை வேறு லைட்டோ நம்ம கண்ணில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறது, இல்லை வேறு ஒரு பொருளில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறப்போ நமக்கு கலர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. நம்ம நிறைய விஷயம் பார்க்குறோம் இல்லையா, நம்ம பார்க்குறப்போ நிறைய விஷயம் வந்து கலர்ஃபுல்லாக நமக்கு தெரியுது. அந்த கலர்ஸ்லாம் எப்படி பார்க்க முடியுதுன்னு பார்த்தோன்னா நமக்கு அந்த லைட்னால் தான் பார்க்க முடியுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரூம்குள்ளே போகிறீங்க, அந்த ரூம்குள்ளே நிறைய கலர்ஃபுல்லான திங்ஸ்லாம் இருக்குது. அந்த கலராக வந்து ஒரு பெட் இருக்குது, ஒரு சேர் இருக்குது, ஒரு லைட் வந்து அங்கே எரிஞ்சிட்ருக்கு, அண்ட் வந்து நிறைய ஷெல்ஃப்லாம் வந்து கலராக புக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கமோ நல்லா பார்க்க முடியும். உங்களுக்கு அந்த ரூம் லைட் இருக்கப்போ அந்த கலர்லாம் ரொம்ப க்ளீனாக வந்து தெரியும் உங்களுக்கு. இதே அந்த லைட் வந்து மங்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க, லைட்டை ஆஃப் பண்ணிட்டீங்க, இல்லை லைட் வந்து டிம் ஆகிட்டே போகுதுன்னா கலர்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப பிரைட்டாக இருக்கப்போ பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது, பிரைட்டாக தெரியாது உங்களுக்கு. இருட்டாக கலர்ஸ் வந்து கம்மியாகிட்டே தெரிஞ்சிட்டே போகும் உங்களுக்கு. நீங்கள் பார்க்குறப்போ இருட்டு ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா
எதுவுமே விசிபிளாக இருக்காது இல்லையா, எதையுமே பார்க்க முடியாது, கலர்ஸுமே தெரியாது. திருப்பி நீங்கள் லைட் போடுறப்போ அந்த கலர்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக உங்கள் கண்ணில் வந்து பார்க்க முடியும். அதாவது இதில் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, லைட்டு மூலயமா தான் கலர்ஸ் வந்து கிடைக்குது, கலர்ஸ் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அண்ட் கலர்ஸ்க்கு இன்னொரு டேர்ம் என்னென்னு பார்த்தோம்னா ஹியூ. ஹியூங்கிறது ஒரு முக்கியமான டேர்ம். இந்த ஹியூன்னு பார்த்தீங்கன்னா HUE. இந்த ஹியூனா ஒரு கலரை தான் வந்து ஹியூ அப்படின்னு சொல்லுவோம். கலர்ஸில் எப்போவுமே வந்து வேறு எதுவும் ஆட் பண்ணாமல் ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம். ரெட் கலர்னால் ரெட் கலர் மட்டும் தான் இருக்குது, எல்லோனா எல்லோ மட்டும் இருக்குது. ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் அந்த கலர் தான் வந்து ஹியூ அப்படின்னு சொல்லுவோம். கலர்ன்ற வார்த்தைக்கு ஒரு சப்ஸ்டியூஷனாகவும் ஹியூங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தலாம். எதுக்கு நம்ம வந்து கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் ஆர்ட் ஒர்க்கில், ஏன் நம்ம கலர்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கலர்ஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்டோட இல்லை ஒரு டிசைனரோட இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக மெயினாக யூஸ் பண்ணப்படுது. அது என்ன சொல்ல வரும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கலர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சராக வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஒரு ஹாப்பியான சுச்சுவேஷன் வந்து வரைங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான சீனரி வரைய சொல்கிறாங்க உங்களை, அப்போ என்னென்ன கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க? எல்லோ, க்ரீன், ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்க ஆரஞ்ச், ரெட் அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ரொம்ப ஹாப்பியாக வந்து பிரைட்டாக இருக்க ரிஃப்ரெஷிங்காக இருக்க கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க, க்ரீன் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்க மூமெண்ட் வந்து வரைகிறீங்கன்னா இன்னும் பிரைட் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இதே வந்து ஒரு டல்லான மூமெண்ட் வந்து வரைங்க, ஒரு டல்லாக இருக்க ஒரு சுச்சுவேஷனை வந்து நீங்கள் வரையணும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க? யூ வில் யூஸ் கிரே கலர் யூஸ் பண்ணுவீங்க, பிளாக் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு டல்லான டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. மற்ற கலர்ஸ்லேயே வந்து கிரே ஆட் பண்ணி, இப்போ ரெட்லேயே வந்து கிரே ஆட் பண்ணி அதை யூஸ் பண்ணுவீங்க. எங்கெல்லாம் வந்து டல்லாக்க முடியுமோ அங்கெல்லாம் வந்து ரொம்ப கிரே கலர்ஸ் சம்மந்தப்பட்ட கலர்ஸாக கொடுத்துட்ருப்பீங்க, பிளாக் கொடுப்பீங்க. ஸோ அது வந்து ரொம்ப பார்க்க பிரைட்டாக இருக்காது. அதான் கலர்ஸ் வந்து நம்ம இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஹாப்பியான சுச்சுவேஷன் வரையணுன்னா என்ன கலர்ஸ்லாம் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியுது இல்லையா. பிரைட்டாக கொடுக்குறீங்க, பார்க்குறப்போ உங்களுக்கு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இதே டல்லாக வந்து மூமெண்ட் வரைகிறோன்னா அதுக்கும் வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. இந்த மூமெண்ட், இந்த பிக்சர் வந்து டல்லாக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? பார்க்குறப்போ வந்து கலர்ஸ் ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் ரொம்ப டல் கலர்ஸாக இருக்குது அப்படின்னா டல் மூமெண்ட் அப்படின்னு ஒரு வந்து சோகமான ஒரு சுச்சுவேஷன் வந்து நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா. அங்கே தான் வந்து கலர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ கலர்ஸ் இதுக்கு வந்து மெயினாக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு டிசைனரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கலர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இட் இஸ் versatile and can convey realism, naturalism and more abstract ideas. அதாவது ரியலிசம், நேச்சுரலிசம் அண்ட் அப்ட்ராக்ட். ரியலிசம்ங்கிறது இருக்க ஒரு விஷயத்தை அப்படியே வரைகிறது ரியலிசம். அதுதான் ரியலிசம் டைப் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியலாக ஒரு என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து வரைகிறது, அது ரியலிசம். நேச்சுரலிசம்ங்கிறது நம்ம நேச்சரில் இருக்க விஷயங்கள், மரம், செடி, கொடிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆக்சுவல் லைஃப்பில் இருக்கிறத விட இன்னும் வந்து முக்கியப்படுத்தி காட்டுறது. வரைய மாட்டோம் ஒரு டிசைன்லேயோ ஒரு ஆர்ட் ஒர்க்லேயோ நம்ம ஒரு நேச்சர் சம்மந்தப்பட்ட விஷயத்த ஹைலைட் பண்ணி காட்டுறது தான் வந்து நேச்சுரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்ட்ராக்ட்ன்ற வார்த்தைக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா ஆரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஒரு ரூபம் கொடுக்கறது, ஒரு ஷேப்போ ஃபார்மோ கொடுக்கறது தான் அப்ட்ராக்ட். இதெல்லாம் நம்ம ஷேப்ஸ்ன்ற டாபிக் பார்க்குறப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்ட்ராக்ட்ன்றதுக்கு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மீனிங் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் வரைகிறது. உதாரணத்துக்கு ட்ரா கெயாஸ் இல்லை ட்ரா ஹாப்பி அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஹாப்பிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க, அதை வரைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒருத்தரும் ஒன்று வரைவீங்க இல்லையா. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வரைவீங்க. சில பேர் ஃப்ளவர்ஸ் வரைவீங்க, சில பேர் வந்து சன்ரைஸ் வரைவீங்க, சில பேர் வந்து ஹார்ட் வரைவீங்க. உங்களுக்கு எந்த விஷயம் சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை வரைவீங்க இல்லையா. அது வந்து ஒரு அப்ட்ராக்ட். ஏன்னா ஹாப்பிங்கிற வார்த்தைக்கு இதுதான் வந்து மீனிங்குன்னு இதுதான் வரையணும்னு கிடையாது. ஆனால் ஒருத்தருக்கு என்னென்ன தோணுதோ அதை வரைகிறீங்க, அது ஒரு அப்ட்ராக்ட். இல்லாத ஒரு ஹாப்பிங்கிறது ஒரு இமோஷன் தான், அது ஒரு பொருள் கிடையாது. அந்த ஒரு இமோஷனுக்கு நீங்கள் ஒரு பொருள் வடிவம் வந்து கொடுக்குறீங்க, அதுதான் அப்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரியலிசம், நேச்சுரலிசம், அப்ட்ராக்ட் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஆர்ட் ஒர்க் டிசைனில். இதுக்கு எல்லாத்துக்கும் உருவம் கொடுக்கறதுக்கு கலர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நம்ம கடைசியாக பார்க்குற எலிமெண்ட் பார்த்தோம்னா வேல்யூ. VALUE, வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். வேல்யூக்கு மீனிங் நம்ம டிசைனில் என்னன்னு பார்த்தோம்னா,
லைட் ஆர் டார்க் குவாலிட்டி ஆஃப் அ கலர். ஒரு கலரோட லைட் அண்ட் டார்க் குவாலிட்டி. லைட்டாக எப்படி இருக்கும், டார்க்காக ஆகிறப்போ எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கிரடேஷன், அதாவது ஒரு நம்ம டிஃப்ரென்ஸ் காட்டுறது தான் வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வேல்யூவில் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒரு லேக் இருக்க மாதிரி இருக்குது, அதாவது ஒரு ஆறோ இல்லை வந்து ஒரு ஏரி இருக்க மாதிரி இருக்குது. அதில் ஒரு சின்ன இடத்துல வந்து மரம் வந்து இருக்க மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்லாம் வந்து நிறைய செடிகள் இருக்க ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வாட்டர், தண்ணி வந்து இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. அண்ட் இதுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தோன்னா பேக்ரவுண்டில் நிறைய வீடுகள் வந்து இருக்க மாதிரி இருக்குது. அவுட்லைன் வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும். அவுட்லைன் பார்த்தோன்னா நமக்கு நிறைய வீடு இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் நம்ம ஒத்து பார்த்தோன்னு தெரியும், இங்கே வந்து சூரியனும் மூணும் வந்து இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோன்னா அந்த மொத்த டயக்ராம்லுமே அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஒரே கலர் என்னது, பிளாக் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிளாக்கே வேறு வேறு விதமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே போட் கூட இருக்க மாதிரி இருக்குது. போட் அண்ட் அதில் வந்து மனுஷங்க இருக்க மாதிரி, மனுஷங்க வந்து உட்காந்துருக்க மாதிரியும் மனுஷங்க நிற்கிற மாதிரியும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க ஒரே கலர் வந்து பார்த்தோன்னா பிளாக் மட்டும்தான். ஆனால் அந்த பிளாக்கை வந்து ஒரு சில இடத்துல டார்க்காகவும் ஒரு சில இடத்துல வந்து லைட்டாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த செடிகள் நிறைய இருக்க இந்த ஸ்பேஸ்லாம் பார்த்தோன்னா இங்கே வந்து டார்க்காக கொடுத்துருக்காங்க. டார்க்காக கொடுத்ததுனால இந்த இடம் முன்னாடி இருக்குது அப்படின்னு நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இதே இந்த வீடு பேக்ரவுண்ட்லாம் இருக்கு இல்லையா, வீடுலாம் இருக்கு இல்லையா, அந்த வீடு இந்த ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக கொடுத்துருக்காங்க அவுட்லைன். இவங்க லைட்டாக கொடுக்குறப்போ நமக்கு என்ன ஃபீல் ஆகுது, இது வந்து பேக் சைடில் இருக்குது, பேக்ரவுண்டில் இருக்குதுன்னு ஃபீல் ஆகுது. இப்போ பார்த்தோம்னா இங்கே இருக்கிற சன் கூட ரொம்ப பின்னாடி இருக்குன்னு எப்படி ஃபீல் பண்ண முடியுது நம்மளால், ஏன்னா அது வந்து ரொம்ப லைட்டாக வரைஞ்சிருக்காங்க, அந்த கலரே ரொம்ப லைட்டாக தெரியுது. அதனால நமக்கு பின்னாடி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இதுதான் வேல்யூ அப்படின்னு சொல்கிறது. ஒரே கலரில் நம்ம லைட்னஸ் அண்ட் டார்க்காக கொடுக்கறது, லைட்டாக கொடுக்கறது, இந்த டிஃப்ரென்ஸ் மூலயமா நம்ம ஒரு டெப்த்தை க்ரியேட் பண்ணுறோம். அதுதான் வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்யூனா ஒன்றும் இல்லை, லைட்னஸ் அண்ட் டார்க்னஸ் ஆஃப் அ கலர். ஒரு கலரோட லைட்டாக அப்படி இருக்கும், டார்க்காக அப்படி இருக்கும்ன்ற வேரியேஷன் தான் வந்து வேல்யூ. வேரியேஷன்றது வேற்றுமை, அதுதான் வந்து இந்த வேற்றுமை காட்டுறது தான் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். வேல்யூலேயே நம்ம எப்போல்லாம் ஒரு கலர் கூட ஒயிட் ஆட் பண்ணுறோமோ, ஒயிட் வந்து ஆட் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிறது டிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிண்ட், TINT. டிண்ட் வந்து ஒரு கலர் கூட ஒயிட் ஆட் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிறது டிண்ட். அதே ஒரு கலர் கூட நம்ம எப்போ பிளாக் ஆட் பண்ணுறோமோ, பிளாக் ஆட் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிறது ஷேட், SHADE, ஷேட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கலர் கூட ஒயிட் ஆட் பண்ணுறப்போ டிண்ட்டு, ஒரு கலர் கூட பிளாக் ஆட் பண்ணால் ஷேடு. இந்த மாதிரி ஷேட்ஸ் அண்ட் டிண்ட் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டில் பாருங்கள், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம பார்க்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் லைனில் நமக்கு ரைட் சைடில் வந்து ஒயிட் வந்து இருக்குது. ரைட் சைடில் இங்கே பாருங்கள், இங்கே இது வந்து பார்த்தோன்னா ஒயிட்டாக இருக்குது. இந்த ஒயிட்டாக இருக்கிறது போக போக என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெட் ஆட் பண்ணிட்டே போகிறாங்க. ரெட் வந்து ஜாஸ்தி ஆக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரெட் வந்து நமக்கு கிடைக்குது. இதே வந்து நம்ம ஆப்போசிட்டாக கூட சொல்லலாம். இந்த ரெட்டு கூட ஒயிட் ஆட் பண்ணிட்டே போகிறதுனால கடைசியாக வந்து நமக்கு ஃபுல்லாக ஒயிட்டாகவே மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது டிண்ட், நம்ம அந்த ரெட் கலர் கூட ஒயிட் ஆட் பண்ணிட்டே போகிறதுனால டிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டிண்ட் பண்ண என்ன ஆகுது, ஃபுல்லாக ஒயிட்டே வந்து கிடச்சிது. இதே பாருங்கள், இந்த ரெட் கலர் கூட இந்த ரெட்டு கூட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிரே கலர், செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா கிரே ஆட் பண்ண என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெட் கலரோட தன்மை குறைஞ்சிட்டே வந்து கடைசியாக என்ன ஆயிடுது, கிரே கலரே ஆயிடுது. இந்த தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஆட் பண்ணுறோம்.
பிளாக் ஆட் பண்ண என்ன ஆகுது, ஆட் பண்ணிட்டே போகிறப்போ லாஸ்ட்டாக பிளாக்கே வந்து கிடச்சிடுது. ஸோ ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா டிண்ட். ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது டிண்ட், TINT, டிண்ட். செகண்ட் லைன் நமக்கு இருக்கிறது டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. டோனுங்கிறது எப்பெல்லாம் ஒரு கலர் கூட கிரே கலர் ஆட் பண்ணுறோமோ அப்போ டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேடு. ஒரு கலர் கூட நம்ம எப்பெல்லாம் வந்து பிளாக் ஆட் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஷேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து வேல்யூ. ஒரு கலர் கூட நம்ம பிளாக், ஒயிட் ஆர் கிரே ஆட் பண்ணி அதை வேறு ஒரு கலராக மாற்றுறோம். சரியா, இப்போ ரெட்டுன்னு இருக்கிறது லாஸ்ட்டாக ஒயிட்டாக மாறிடுச்சு. இந்த வேரியேஷன் இருக்கு இல்லையா, அந்த வேரியேஷன் நடுவில் வந்து பார்த்தோம்னா இந்த ரெட்லேருந்து கடைசியாக ஒயிட்டாக மாறுறதுக்கு நடுவில் நிறைய கலர்ஸ் வந்து போகுது. நிறைய டைப் ஆஃப் ரெட் வந்து இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா டிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாம் வேல்யூக்குள்ளே தான் வரும். ஸோ வேல்யூங்கிறது நத்திங் பட் ஒரு கலரோட லைட்னஸ் அண்ட் டார்க்னஸ் தான் நம்ம வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இந்த வேல்யூவை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு டயக்ராம்லேயோ ஒரு கம்போசிஷன்லேயோ நம்ம டெப்த்து வந்து காட்ட முடியும், ஆழம் வந்து காட்ட முடியும். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து டார்க்காகவும் லாஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து லைட்டாகவும் இருக்குது. அது மூலயமா நமக்கு டெப்த்து, ஆழம் வந்து தெரியுது. இது ஃப்ரண்ட்டில் இருக்குது, இது பேக் சைடில் இருக்குது அப்படின்ற ஆழம் வந்து தெரியுது. சரியா, அதுக்கு வேல்யூ யூஸ் ஆகுது. ஸோ இதில் தான் நம்மளோட எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன். எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைனில் 7 இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது லைன்ஸில் ஹாரிசான்டல், டயகனல், வெர்டிக்கல் டைப்ஸ் பார்த்தோம். லைன்ஸ் இதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஒரு டயக்ராம் வரைகிறதுக்கும் ப்ளஸ் நம்ம ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கும் லைன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்து ஷேப்புங்கிறது நம்ம லைன்லேருந்து அடுத்து கிடைக்கிறது ஷேப்ஸில் பார்த்தோம்னா நமக்கு ஜியோமெட்ரிக், ஆர்கானிக் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. ஜியோமெட்ரிக் ஷேப்னா இந்த ஷேப் இப்படி தான் இருக்கும்ன்ற ஒரு கண்டிஷன்டு ஷேப். ஸ்கொயர்னால் 4 பக்கம் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்க மாதிரி இருக்கிறது தான் ஜியோமெட்ரிக். அண்ட் ஆர்கானிக்ங்கிறது நமக்கு நேச்சர்லேருந்து டிரைவ் பண்ணக்கூடிய ஷேப்ஸ். இது எப்படி வேணால் இருக்கலாம், ஃப்ரீ ஃபார்மாக இருக்கலாம். அது வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபார்ம்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு டெப்த்து, ஆழம் இருக்கிறதெல்லாம் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ ஒரு 2D ஷேப்புக்கு நம்ம ஆழம், டெப்த்து வந்து கொடுத்து வரைகிறோமோ அப்போ அதை ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்ம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்பியர், கியூப், பிரமிட், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்க்குறது ஸ்பேஸுங்கிறது இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் எலமெண்ட்ஸ்லன்னு பார்த்தோம்னா இலூஷன் ஆஃப் டெப்த்து, அதாவது இல்லாத ஒரு ஆழத்தை வந்து நம்ம இருக்க மாதிரி க்ரியேட் பண்ணி வரைகிறோம். அதுதான் இலூஷன் ஆஃப் டெப்த்து. ஸ்பேஸ்லேயே பார்த்தோம்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னு 2 விஷயம் இருக்குது. பாசிட்டிவ் ஸ்பேஸ் வந்து எந்த நம்ம மெயினாக வரைகிற சப்ஜெக்ட் அதுதான் பாசிட்டிவ். என்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம் டெக்ஸ்சர்ன்றது சர்ஃபேஸ் குவாலிட்டி, அதாவது மேல்புற தன்மை. ஒரு ஆப்ஜெக்டோட மேல்புற தன்மை தான் சர்ஃபேஸ் குவாலிட்டின்னு சொல்லுவோம். அந்த சர்ஃபேஸ் குவாலிட்டி வந்து ரஃப், ஸ்மூத்து, சாஃப்ட்டு, சில்கி, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் டெக்ஸ்சர்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அடுத்து பார்க்குறது கலர்னால் வண்ணம் நம்ம பார்க்குறது. அண்ட் கலர்ஸ் எதுக்கு மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு டிசைனரோட இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம கலர்ஸ் வந்து மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கடைசியாக பார்த்தது வேல்யூங்கிறது ஒரு கலரோட லைட் அண்ட் டார்க் குவாலிட்டி. ஒரு லைட்லேருந்து டார்க் எப்படி போகுது, டார்க்லேருந்து லைட்டுக்கு எப்படி வருது அப்படிங்கிற ஒரு வேற்றுமை காட்டுறது தான் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம டெப்த்து, ஆழமும் வந்து காட்டலாம் ஒரு இமேஜில். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட். நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்ட் பற்றி பார்க்கலாம். இந்த செஷனை வந்து வைண்ட் அப் பண்ணலாம். தேங்க்யூ.